ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு கேட்டவரம்பாளையம். இன்றும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனிதன் அதிகமாய் வட்டிக்கு விடுவார், அதிக வட்டி வாங்குவார். அடுத்தது அவர் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் தன்னை திருப்திப்படுத்தி கொண்டு வந்து திரும்பவும் அதே வேலைகளை செய்வார். நிறைய பேருக்கு துன்பத்தை கொடுப்பார். ஊருக்குள்ளே மிகவும் அடாவடியாய் நடந்து கொள்வார். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு நாள் அவருடைய மனைவியை பார்த்து அவர் சொன்னார், நாளைக்கு நான் காசி போகிறேன், கங்கையில் நீராடி என்னுடைய பாவத்தை எல்லாம் தொலைத்து வர போகிறேன், எனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வை என்று சொல்லி சொன்னார். சரி என்று அந்த அடக்கமான பெண்மணியும் அவருடைய மனைவியும் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் வைத்தால், 2வது நாள் காலையிலே கிளம்பினார். கிளம்பும்போது அந்த பெண்மணி ஒரு பாவக்காயை கொடுத்து, நம்ம சமைக்கிறோமே பாவக்காய், அந்த பாவக்காயில ஒரு பாவக்காயை கொடுத்து, இந்த பெரிய பெரிய பாவக்காய், நல்ல ஒரு நாட்டு பாவக்காய் நீளமா உள்ளது, அதை எடுத்து கொடுத்து, இதை கொண்டு போய் நீங்க எங்கெல்லாம் ஸ்நானம் பண்றீங்களோ, எங்கெல்லாம் கும்பிடுறீங்களோ அங்க இதையும் ஸ்நானம் பண்ணி கும்பிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இது என்னன்னா இது ஒரு ஐதீகம் அப்படிங்கும்போது, சரி இது ஒரு ஐதீகம் போல, நம்ம ஐதீகத்துக்கு குறைஞ்சவங்க இல்லை, நம்ம இதையும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் போறார். போய் எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணாரோ அங்கெல்லாம் மூழ்கி எடுத்து கொண்டு வரார். எத்தனை நாள்? ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள்ல வேகமா வீட்டுக்கு வந்துட்டார். அழகா கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே இந்த பாவக்காயை கொடுங்க அப்படின்னு வாங்கி அந்த பாவக்காயை நல்லா அழகா வெட்டி அழகா சமைத்து அவருக்கு சாம்பார், மற்றபடி வடை பாயசத்தோட சாப்பாடு வைத்து சாப்பாடு கொடுக்குறாரு. விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றார். சாப்பிடும்போது இந்த பக்கத்துல பாவக்காய் பொரியலும் வச்சிருக்கு. அந்த பாவக்காய் பொரியலை சாப்பிட்றார். அப்போ கேட்குறாங்க, இந்த பாவக்காய் இனிக்குதாங்க அப்படின்னு தன்னுடைய கணவனிடத்துல அவருடைய மனைவி கேட்டார். அப்போ அவர் உடனே திரும்பி பார்த்து சொன்னார், எப்படிம்மா பாவக்காய் எப்படி இனிக்கும்? பாவக்காய் கசக்க தான் செய்யும், அது கசப்பு தன்மை உள்ளது, அது இயல்பா கசக்கக்கூடியது, அதை நீ கசப்பை மாத்திட்டு எப்படி இனிப்பா இருக்குன்னு சொல்ல முடியும்? அது கசப்பு தான் அப்படின்ட்டார். அப்போ உடனே அவருடைய மனைவி சொன்னார், உங்களுடைய வார்த்தையிலிருந்தே நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்றேன். ஐயா, நீங்க எந்த இடத்துல போய் புண்ணிய ஸ்நானங்களை செய்தாலும், எத்தனை வேதங்களை ஓதினாலும், எவ்வளவு காரியங்களை செய்தாலும், இந்த பாவக்காய் எப்படி கசப்பாவே இருக்குதோ அதே போல உங்களுடைய இருதயமும் பாவத்தால் நிரம்புனதுதான். அந்த பாவத்துக்கு விமோசனம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. உன் பாவங்களை எல்லாம் கழுவி உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி சொன்ன மகானோ அல்லது தெய்வமோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இவர் கேட்டார், உணர்த்திருச்சு, இவருக்கு உணர்வாயிடுச்சு. ஆமா உண்மைதானே, இந்த பாவக்காயில இருக்கிற கசப்பே போகலைன்னா நம்முடைய பாவம் எப்படி இதுல ஸ்நானம் பண்றதுல எல்லாம் போகும், என்ன பண்றது அப்படின்னு மனைவிட்டே கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் நேத்து டிவியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில இப்படி ஒரு வார்த்தையை ஒரு ஐயா பேசினார். அந்த வார்த்தையை நான் கேட்டதுக்கு பிறகு, அப்ப பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு போல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாதது, நீங்களும் இது கேளுங்க, இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை படிக்கிறாங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம்தான். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு இருக்குது. என்ன எழுதியிருக்கு? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ
நம்முடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம். அதாவது பிறப்பிலேயே நாம் பாவியாயிருக்கிறோம். மற்றபடி நம்முடைய செயல்களால் நாம் பாவிகளாயிருக்கிறோம். அப்ப 2 விதமான பாவமும் நம்மை ஆட்டி படைக்கிறது. இதிலிருந்து இந்த உலகத்துல எங்கேயுமே போய் விடுதலை பெற முடியாது. இருதயத்தை வேற எதுவும் ஊத்தி கழுவவும் முடியாது. இருதயத்தின் நினைவுகள் மனிதனுக்குள்ள இருக்கிற இருதயத்தின் நினைவுகள் அதற்கே தெரியும், இருதயத்துக்கே தெரியும். எனவே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றால் ஒழிய நமக்கு நிம்மதி கிடைக்காது. எனவே இந்த காரியத்தை அந்த அம்மா சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஐயோ, இவ்வளவு நாள் இது அறியாம இருந்துட்டேனே. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க முடியுமா என்ற உணர்வை அவர் அடைந்தார். எனவே இந்த கருத்துமிக்க கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்க எத்தனையோ காரியங்களை உங்கள் பாவ விமோசனத்திற்காக செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் ஒரு மனிதனுடைய பாவத்தை நீக்க இந்த உலகத்திலே வேற எந்த ஒரு பலியும் எந்த ஒரு யாகமும் செய்யப்படவில்லை. எந்த ஒரு தெய்வமும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை இயேசுவை தவிர என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற பரிசுத்தமுள்ள இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள் யாவரையும் கர்த்தர் நீர் இந்த வார்த்தைகளாலே சந்தித்து அவர்களை உம்மண்டையிலே இழுப்பீராக. உம்முடைய இரத்தமே அல்லாமல் ஆண்டவரே, மனிதனின் பாவங்களை நீக்குவதற்கான வழி வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நினைத்து உம்மை துதிக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாய் அமையட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.